गजाननं बुधगणातिसेवितं कवित्तजम्बूतपरक्षारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி முதற் கடவுளாம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சுழி போட்டு ஆரம்பித்து வைக்கக்கூடியவர்னு சொல்லலாம். அதுதான் நம்ம எழுதும்போது எதாக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பா, அந்த காரியம் வெற்றி பெறும். ரொம்ப கஷ்டப்படுறியா, பிள்ளையாரை போய் வேண்டிக்கோ, இந்த காரியம் உனக்கு மகிழ்ச்சியாக முடியும். ரொம்ப மன சங்கடமாக இருக்கா, பிள்ளையாரை போய் வேண்டுப்பா, எல்லாமே மாறிடும் அப்படின்னு தான் பெரியவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவம். பிள்ளையாரை வேண்டின்றா எல்லா விக்னங்களும் போகும். ஏன்னா அவர் தான் விநாயகப் பெருமான். விக்னங்களை போக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். தடைகளை தீர்க்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட பிள்ளையார் பெருமானுடைய பெருமைகளை பற்றி சொல்கிறதுக்கு இன்றைய தினத்தில் ஒரு பெரிய குடுப்பினை வேணும். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. பொதுவாகவே தினம் விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க. தினமும் பிள்ளையாருக்கு போய் தீர்த்தம் விட்டு அபிஷேகம் பண்ணி சுவாமியை வணங்கி விநாயகா விக்னேஸ்வரா கணபதி இப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறவா இருக்கா. மார்கழி மாதம் 30 நாள் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறவா இருக்காங்க. அதே மாதிரி மாதத்தில் வரக்கூடிய 2 சதுர்த்தி, ஒன்று அமாவாசை கழித்து வரக்கூடிய 4ஆவது நாள் சுக்ல சதுர்த்தி, பௌர்ணமி கழித்து வரக்கூடிய 4ஆவது நாள் கிருஷ்ண சதுர்த்தின்னு சொல்லுவா, சங்கடஹர சதுர்த்தின்னு பேருங்க. இந்த தினத்தில் பிள்ளையாருக்கு போய் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஹோமம் பண்ணி வழிபாடு பண்ணி, அதே சமயத்தில் சுவாமிக்கு தோப்புக்கரணம் இட்டு சுற்றி வந்து தேங்காய் உடைச்சி விநாயகா நீ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறவா ஏராளமான பேர் இருப்பாள். நித்தியமும் என்னால் போக முடியல, அதே மாதிரி மாதத்துக்கு 2 நாள் என்னால் போக முடியலன்னு சொல்கிறவா வருஷத்துக்கு 1 நாள் விநாயகர் சதுர்த்தி என்று பிள்ளையாரை வணங்கினா போதுமா, எந்த விதமான கவலையும் வேண்டாம். 365 நாள் விநாயகப் பெருமானை வழிபட்ட அனுக்கிரகம் நமக்கு கிடைச்சிடுறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைன்னு எடுத்துக்கோங்க, எப்போ வருது, 7.5 சனி ஆரம்பிச்சுச்சா முடிஞ்சது போ, ஓ அவ்வளோதான், இனி என்ன பண்ண போறியோ தெரியல, இப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. அஷ்டம சனியா கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அர்த்தாஷ்டம சனி நீ எவ்வளவோ தேவலை, நான் தான் மாட்டிக்கிட்டேன், ஏன்னா கூட இருக்கிறவாளுக்கு தான் பிரச்சனை, இப்படி நிறையா நபர்கள் சொல்கிறவங்கள நம்ம பார்த்துருப்போம். ஆனால் விநாயகரை வழிபட்டால் எதாக இருந்தாலும் கவலை கிடையாது, இன்று போய் நாளை வான்னு சொல்லிடுவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெருமைகள் இன்னும் நிறைய ஏராளமானது இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானை வணங்கி வேண்டி பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த நாள் பஞ்சாங்க குறிப்புகளில் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்ப்போம். 7/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 11:44 வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்றைய திதி மாலை 3:38 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் 11:44 வரை பூரட்டாதி நட்சத்திரம், பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு நாள் பாருங்க, 7ஆம் தேதியில் ஆரம்பிச்சிருக்கு. சித்திரையும் சுவாதி நட்சத்திரம் கலந்த நட்சத்திரமாக இருந்துருக்கு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிள்ளையார் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் பிள்ளையார் வைக்கிற வழக்கங்கள் உண்டு. காலையிலும் மாலையிலும் விநாயகருக்கு வழிபாடு பண்ணுற வழக்கங்கள் உண்டு. 3ஆவது நாள், 5ஆவது நாள், 7ஆவது நாள், 9ஆவது நாள் போன்ற நாட்களில் கொண்டு போய் பிள்ளையாரை கரைப்பாங்க. ஏன் பிள்ளையார் வழிபாட்டுக்கு இவ்வளோ மகத்துவம் கொடுக்குறாங்க, பிள்ளையாருக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ராசி பலன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிக்குண்டான விசேஷ பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதோ ராசி பலன். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி சில நேரங்களில் சில சோகங்களும் சில கவலைகளும் யதார்த்தமாக இருக்கும். அப்போ தான் கெட்டது எது நல்லது எது
பிரித்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பெரிய வெற்றி இருக்குது, ஆஹா ரொம்ப கவனமாக போன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்தது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்னு. ஒரு காயினில் எப்படி இந்த பக்கம் தலைப்பு அந்த பக்கம் தலைப்போ அதே மாதிரி தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. தினமும் அப்படித்தான். இன்றைய தினத்தில் 50% நன்னா இருக்குது, 50% கொஞ்சம் சாரோவாக இருக்கும். அது மத்தியானத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்து பிரயாணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும். எதிர்த்து பேசணுமா, என்ன இப்படி எதிர்த்து பேசுகிறாளே, நம்ம நல்லது தான் பண்ணுறோம், நல்லது தான் சொல்கிறோம், நல்லது தான் இது பண்ணுறோம், இதை போய் என்ன போய் எதிர்த்து பேசலால, சே 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 வாட் இஸ் திஸ் அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். ஒரு நண்பரை பற்றி இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லாதீங்க, தெரியாது, அவங்களுக்குள்ள நாளைக்கு பேசிப்பா, இன்றைக்கி விட்டுடுவா, இன்றைக்கி சண்டை போடுவா, நாளைக்கு நன்னா இருப்பா. அப்போ நீங்கள் பேசுனது வெளியில் வந்துடும். இதில் கவனம் என்பது தேவை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஷியலாக இன்னும் நல்லா முன்னேற்றம் வரணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு கிஃப்டெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க, ஒரு புதிய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதே போன்று ரொம்ப நாளாக சின்ன சின்ன பிரச்சனை இருந்தோம், அந்த பிரச்சனையை முடிச்சிடுவா. இந்த பிரச்சனையை முதல்ல இந்த கடனை முடிச்சிடணும், சும்மா போட்டு ஐயோ ஐயோ சரிப்பட்டு வராது அப்படிங்கிற. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு தடங்களாய் அந்த காரியங்கள் நடக்கும். சொந்த பந்தங்கள்கிட்ட ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி எப்படி இப்படி இப்படின்னு 10 விஷயங்களை சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒரு காரியத்தை சொல்லிவிட்டோம்னா ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அதனால் அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு கூடி வரும், கேட்ட இடத்துல பண வரவுகள் உண்டு, திருமண காரியங்கள் கைகூடி வரும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் உண்டு. ரொம்ப நாள் பேசாதவா பேசுவா, சின்ன சின்ன பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீங்க, அப்போதைக்கு சண்டை வரும், அதுக்கப்புறம் சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களுடைய உதவிகள் இருந்துட்டு இருக்கும். பிடித்தவாளை சந்திப்பில் நல்லவாழ்கிட்ட பேசுவேன். இன்றைக்கி விசேஷ நாட்கள்ங்காட்டி கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக முடியாத காரியங்கள் நீங்கள் நினச்சி எதிர்பார்த்த இந்த காரியங்கள் நிச்சயமாக முடியும். சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கணும்னு உட்காந்து அதை பேசி தீர்த்து விடுவேன். அதே சமயத்தில் கணக்கு வழக்கு சரியாக பார்த்துக்கணும். ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், நண்பர்கள்ட்டே ஆகட்டும், காசு விஷயங்களில் கவனம் என்பது இருக்கணும். ரிஷபராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தவாளுக்கு ஆரோக்கிய குறைபாடு தீரும். லாஜிஸ்டிக் சம்பந்தமாக கேஸ் சிலிண்டர் சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கும். அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு வெற்றி உண்டு, கவலை வேண்டாம், மாற்றமும் உண்டு, திருப்தியும் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, வீடு, இடம், பொருள், வாகனம், பணம், சேமிப்பு, இதை பற்றியெல்லாம் நிறைய யோசனைகள் இருந்துட்டு இருக்கும். இவ்வளோ பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், என்னடா அண்டவா இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சில நேரங்களில் மனசில் யோசிப்பேன். படிப்படியாக அடுத்தடுத்த எண்ணங்களும் சில யோசனைகளும் மாறி வரும். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு, முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுறதன் மூலமாக திருப்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கடை வச்சுட்டு இருக்கவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். மிதுனராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களே, நிறைய நேரங்களில் உட்காந்து தனிமையாக யோசித்து பல நேரங்கள் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம பூர்வீக பலம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எது இல்லைனாலும் நம்ம சரி கவலைப்படாத ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையவே நீங்கள் தட்டி கொடுத்துப்பேன். அதே போன்று பார்த்துட்டு எல்லாம் பல பேர் உங்களை கிண்டல் கேலி, உங்களை நிறைய கீழே தள்ளினாலும் பரவாயில்ல, இன்னும் முயற்சி பண்ணி ஜெயிச்சுடுவேங்கிற ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கும். நண்பர்களை பாராட்டுவீங்க, முக்கியமான நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வா. குழந்தைகளுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்துவீங்க. இன்றைய தினத்தில் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பூ சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லைட்டிங் சம்மந்தமான எல்இடி லைட்டெல்லாம் இப்போ விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, டைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கடகராசி என்பர்களுக்கு சோதனை வந்தாலும் பின்னாடி சாதனை பண்ணுவேல், கவலைப்பட வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எடுத்த காரியத்தை ஜெயிச்சுடுவேன். பல பேர் போட்டிக்கு வந்தாலும் நீங்கள் தான் காரியத்தில் வெற்றி கொள்வேன். மகிழ்ச்சியாக இருப்பேன். இவ்வளோ பேரை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய சிந்தனைகள் புதுசாக தோணும். அதன் மூலமாக சில நல்ல விஷயங்கள் எடுத்து நடத்தக்கூடிய நாளாக இருக்கும். எழுத்தாளராக இருந்துட்டுருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மக்கள் பணியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, தொலைக்காட்சியில் நடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். இன்றைக்கி சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவும் கோவப்படுவேல், மற்றபடி ஒன்றும் இருக்காது. எல்லாமே சுலபமாக முடிஞ்சிடும்.
உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கோங்க இன்றைய தினத்தில். கன்னி ராசி நேயர்களே, இது நடக்காதா அது நடக்காதா அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு போட்டு நிறைய விஷயங்களை மனசில் போட்டு ஒழுக்கிக்க வேண்டாம். எப்போவுமே ஃபோக்கஸ்ட் இன் ஒன் திங் வாங்க, ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்து மல்டிபிள் ஃபோக்கஸ் இருக்கும்போது அது சில நேரத்தில் ஃப்ளோக்கில் நடக்கும், சில நேரத்தில் அது நடக்காது. அதனால் ஒரே விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒருத்தர் இப்படி சொல்கிறா, ஒருத்தர் அப்படி சொல்கிறா, இப்படி சொல்கிறேன், நான் எது தான் எடுத்துக்கிறது, உங்களுக்குன்னு தனி யோசனை இருக்கும், அதில் எடுத்துக்கோங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி நகைச்சுவையாக இருந்தால் சிரிக்கணும். ஏன்னா அவள் நம்ம சிரிக்கிறதுக்காக தான் சொல்கிறா. ஸோ அவளுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்து, சில பேர் சிரிக்க தெரியாது இல்லையா, சிரிக்க மாட்டான். சில பேருக்கு சிரிப்பு வராது. நான் என்ன யோசனையில் இருக்கேன், இவன் என்னது ஜோக்கு நாளை மணி உங்ககிட்ட பேசுகிறதே விட்டுடுவா. என்னடா அது ஒரு சின்ன இது கூட மன இறுக்கத்தோடவே இருக்காளே, என்ன இப்படிலாம் இருக்காதீங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணி விட்டுடுவா. அதனால் சிரிக்கிறது நல்லது, தப்பு கிடையாது இல்லையா, சிரிக்க தெரியணும் இல்லையா. அந்த மாதிரி சில விஷயங்களில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது தப்பு கிடையாது. நம்மளுடைய சோகங்கள், நம்மளுடைய மன வருத்தங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் ஆஃபீஸில் செருப்பிடும் போதோ ஷூ விடும் பொழுதோ இல்லை ஆஃபீஸ் வாசல்லே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும். அங்கே போய் உட்காந்து பின்னாடி நம்ம ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனைகளை நம்ம கோர்த்துட்டு வரக்கூடாது. ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையை வீட்டில் ஷூ விடும்போது செருப்பு விடும்போதோ கை கால் முகம் கழுவும் போதோ அங்கே விட்டுட்டு வந்துடணும். ஏன்னா அங்கே இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, மாதத்தில் ஒரு நாள் பேசலாம், 32 நாளும் பேசினா இது என்ன சார் 32 நாள், தமிழில் 32 நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 32 நாட்களும் பேசினா இரவு முழுக்க இதை பற்றி யோசிச்சிருந்தா, பகல் முழுக்க இதை பற்றி யோசிச்சிருந்தா நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி மற்றவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால் ரிலாக்ஸ்டாக இருங்கோ, நல்லபடியாக எல்லா காரியம் நடக்கும். கன்னிராசி நேயர்களே, துளாராசி நண்பர்களே, இது நடக்காது அது நடக்காது, அது அப்படியாக்குமே இப்படியாக்குமே, அப்படி இப்படின்னு பல விஷயங்களை போட்டு மனசில் போட்டு யோசிக்க வேண்டாம். எல்லாம் நடக்கும், ஜெயிச்சு வந்துடுவேன். யோசனைகள் உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கும், அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை உங்கள் லைஃப் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அது பாசிட்டிவ் நோட்ஸாக இருக்கணும், பாசிட்டிவ் கோட்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ரொம்ப நாளாக ஒரு பழைய காரியங்கள், நான் சைக்கிள் நன்னா ஓட்டுவேன், சைக்கிள் ஓட்டி கற்றுக்கோங்க, திருப்பி ஒரு தடவை ஓட்டுங்களேன். பைக்கு நன்னா ஓட்டுவேன், ஆனால் இப்போ பைக்கே ஓட்டுறதில்ல, கார் தான். அப்படின்னுமா பைக் ஒரு தடவை ஓட்டி பாருங்க. சார் நான் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரிய வசதியான இடத்துல இருப்பேன். சாதாரணமாக ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரீட் வாக் பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கலோ அதுக்கு ஒரு நிலை கம்மியாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தினமாக மாறும். அப்பா எப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க. மற்றவர்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவா. இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் கிரகம் சாதகமாக இருந்தாலும் சில நேரம் விரயம் இருக்கும். ஹோட்டலில் பாருங்கள், பில்லு எங்கிட்ட விடுறது, நானும் ஏன் அவாட்டை கொடுக்குறதுக்கு என்ன, சச்சோச்சோ இந்த காசு மட்டும் எப்படி செலவாகிறதுனே தெரியல, இப்படி வந்தால் அப்படி போகிறது, அப்படி வந்தால் அந்த மாதிரி விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். ட்ராயிங் மாஸ்டராக இருந்திருக்கோம், ஆர்டிஸ்டாக இருந்திருக்கோம், 2D 3D இன்றைக்கி இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே சமயத்தில் சைபர் கிரைம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான சில ஆப்ஸு, சாஃப்ட்வேர்ஸு, இதெல்லாம் ஸ்கில்லெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறவா அதை பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கும். புதுசாக படிக்கணுங்கிற ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், லாங்குவேஜ் ஸ்கில்லாம் எடுத்து கற்றுப்பேன். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினங்க இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நன்னா இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சில பேர்லாம் உதவி செய்வா, சில பேர் உபத்திரவம் பண்ணுவோம். உதவி செய்கிறவாளை எடுத்துக்கணும், உபத்திரவம் பண்ணுறவாள் எடுத்துக்கணும். நானும் வரட்டா வேண்டாம், நான் டிக்கெட்லாம் போட்டுக்கிறேனே வேண்டாம், ஹோட்டல் காசுலாம் நான் போட்டுக்கிறேனே வேண்டாம், இதெல்லாம் போட்டாலும் நீ போட்டு படாத பாடுபடுத்தி விட்டுடுவேன். ஆனால் வேண்டாம்னு சொல்லிவிடுவேன். ஒரு சில பேர்கிட்ட நீங்களே கூப்பிடுவேன், வரல ஃப்ரீயாக இருக்கல, ஏதாவது நம்ம போயிட்டு வருவோமா என்ன, எப்படி அப்படின்னு கேட்பேன். அவள் இல்லை சார், எனக்கு நாளைக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை ஏதாவது தாஜா கேஜா பண்ணி கூட்டிட்டு போய், அவட்ட சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் அவங்ககிட்ட அப்படி பேசுவேன். இந்த மாதிரி ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வது, ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, ஒரு முக்கியமான இடத்துல கலந்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு.
மகர ராசி அன்பர்களே, நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். 4-5 நாளாக இருந்த டென்ஷன்ஸ் இப்போ இல்லை சார். ஓகே, ஐம் வெரி கம்ஃபர்டபுள். அதனால் இப்போ பயப்பட வேண்டாம். பிஃபோர் பார்த்தீங்கன்னா நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி யோசனைகளுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பட்டாசாலையில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே போன்று சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கல் குவாரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இருப்பினும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் ஒருத்தருக்கு முடியலன்னா இன்னொருத்தர் கவனிச்சுக்கணும். நானும் வேலைக்கு போகிறேன், அவளையும் கவனிக்க முடியலைங்கிற வருத்தங்கள் சில பேர்கிட்ட இருந்துட்டு இருக்கிறதுல யாரோ ஒரு சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாள். எமோஷனல் இல்லாமல் சில காரியத்தை எடுத்து பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு கும்பராசி அன்பர்களே, அப்பாடா, அதாவது நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, தசாபுத்தி சரியில்லை, எதுவுமே சரியில்லை, இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா மேலே இருக்கிற ஆண்டவன் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருக்கான். அது எனக்கு நன்னா தெரியறது. இருந்தினும் மனசு ரீதியாக கொஞ்சம் வீக்காக இருக்கேன். இதெல்லாம் சரியாகுமா ஆகாதா, நன்னாகுமா ஆகாதா, நன்னா கவலைப்பட வேண்டாம். முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் போவே ஜெயிச்சு வந்துடுவேன். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை உங்கள் கூட பேசும், நல்லது நடக்கும். நல்லதே சிந்திங்கோ, பயப்படாமல் மட்டும் இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம். அதனால தான் லக்ஷ்மி அம்பாளில் தைரிய லக்ஷ்மி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். மீன ராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிப்போம், இது பர்ஃபெக்டாக இல்லையா, இது ரைட் ராங் அப்படிங்கிற பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கும். சில நேரங்கள் இறைவன் நமக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்துருவார். சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் அந்த ஐடியா அப்படியே யோசித்து அப்படியே ரவுண்ட் அடிக்கும். டிங் 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 டிங், இது பண்ணலாமா வேண்டாம், இப்படி குழப்பம் இருக்கிறது எதுவுமே பண்ணாதீங்க. பிரயாணம் தேவையில்லை இது போன்ற காரியத்தை யோசிங்க. திடாத்திரமான முடிவு எப்பவுமே நல்லது. அவள் விரும்பலை அந்த காரியத்தை பண்ணாதீங்க, அவள் விரும்புகிறா அந்த காரியத்தை செயல்படுத்துங்க, நன்னா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். தொலைக்காட்சியில் வர்றவா, சினிமா நட்சத்திரமாக இருக்கிறவா, அதே சமயத்தில் பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அனுகூல்யமும் வெற்றிகளும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சின்ன சின்ன பிரச்சனைகளை மனசில் போட்டு எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களே, 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. இன்றைக்கி என்ன நாள்? விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் பெருமான் மேல் நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். இன்றைய தினத்தில் உம்பர்தனு தேனுமணி கசுவாகி உன்கடலில் தேனமுத துணர்வோர் இன்பரச தேன்பருகி பழகாலம் எந்தன் உயிர் காதரவு தருவாய் தந்தை வளத்தாளர்கள் கனியோனே அன்பர்தம காணநிலை பொருளோனே 5 கரத்தானை முக பெருமாளே. இந்த 5 கரத்தானை முக பெருமானை மனதார வேண்டி விநாயகான்னு வேண்டவாளுக்கு அனுகிரகம் உண்டு. சில பேர் மண் வாங்கி தண்ணியை வச்சு குழைச்சி அழகாக பிள்ளையாரை பிடிப்பா. குழந்தைகள்கிட்ட பிள்ளையார் பிடிக்கும், அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு குத்தமே சொல்லாதீங்க. அவள் பிடிச்சது பிள்ளையார், அதுதான். அப்போ பிள்ளையாரை பிடிச்சி வீட்டில் அழகாக என்ன பண்ணோம், வாழை இலையில் ரெட்டை பிள்ளையாரை வைங்க. முன்னாடி ஒரு வெத்தலை பாக்கு, பழம், அப்பம், அவில், பொரி, குழக்கட்டை, 2 குழக்கட்டை, இனிப்பு குழக்கட்டை, கார குழக்கட்டை. இனிப்பு குழக்கட்டை, கார குழக்கட்டை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு வச்சுன்னா புதியத்துலேயே மாமி சொல்லியிருப்பா எப்படி குழக்கட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவை பாருங்கள், அப்போது அதில் உங்களுக்கு தெரியும் குழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு. குழக்கட்டை அழகாக பிள்ளையாருக்கு வச்சு அதுக்கப்புறம் சுண்டல் அவில்லாம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணும். சுக்லாம் பிரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தேன்னு சுவாமிக்கு தலையில் கொட்டிண்டு 2 கையை கூப்பி பிள்ளையார மனசார வேண்டிக்கணும். பிள்ளையாரப்பா அனுகிரகம் பண்ணணும். அதுக்கப்புறம் சங்கல்பம்னா என்ன, வேண்டுதல். கையை இப்படி வச்சுட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரமெல்லாம் மனசில் நினச்சிண்டு இந்த நாள் நட்சத்திரத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று உங்களை பூஜை பண்ணுற அனுகிரகத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அனுமதி பெற்று அவருக்கு 2 புஷ்பத்தை போட்டு அதுக்கப்புறம் 2 அர்க்கியம் விடணும். 2 தீர்த்தத்தை அவர் முன்னாடி விட்டு அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் இட்டு ஊதுபத்தி காமிச்சு அந்த என்னென்ன நைவேத்தியம் இருக்கோ அதை பூரா நைவேத்தியம் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் பாடம் படித்து
குழந்தைகளை உட்கார வச்சு ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரக்ஷமாம், கணேஷா என்னை அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கோ. கற்பூர ஆராத்தி காமிங்கோ. காமிச்சதுக்கப்புறம் லேசாக பிள்ளையாரை வடக்க பார்த்து நிறுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் நமஸ்கரணம் பண்ணணும், தோப்புக்கரணம் இடணும். குழந்தைகள்கிட்ட அந்த குழக்கட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு அவள் சாப்பிடணும். பக்கத்தில் இருக்கிறவா தெரிஞ்சவா வந்தவா அவளுக்கெல்லாம் கொடுக்கணும். முடிச்சுட்டு 3வது நாள் புனர்பூஜை பண்ணணும். புனர்பூஜைன்னு ஒரு பாலில் பழம் போட்டு நைவேத்தியம் பண்ணி வடக்க பார்த்து நிறுத்தி தீபாராதனை காமிச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய பிள்ளையார் வச்சுருப்பா. அந்த பெரிய பிள்ளையார்கிட்ட கொண்டு போய் வச்சுடலாம். அப்படிலாம் கடற்கரை, ஆத்தங்கரை, குளக்கரை, கிணத்துல போய் கரைச்சுடலாம் பிள்ளையாரை. ரொம்ப கவனமாக கரைக்கணும். ஏன்னா கூட மாட அந்த தண்ணி எப்போவுமே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிடிச்சி இழுத்துடும்னு சொல்லுவோம். அதனால் ரொம்ப சின்னவர்களை கடல் பகுதியில், குளப்பகுதியில், கிணற்று பகுதியில் கூட்டிகிட்டு போகும்போது கவனம் என்பது தேவை. விளையாட்டு போக்கில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி விநாயகப் பெருமானின் இந்த உற்சவ பிள்ளையார்னு சொல்லுவாங்க. இவரை உற்சவ பிள்ளையார்னா என்ன அப்படின்னா, விசேஷங்களுக்கு உதயமாகி விசேஷங்களில் அனுகிரகித்து இந்த இயற்கையோட இயற்கையாக கலந்துருவாராம். அதுதான் உற்சவ பிள்ளையார், அதிசய பிள்ளையார், அதிர்ஷ்ட பிள்ளையார்னு பேர். அப்பேற்பட்ட பிள்ளையார் அதிர்ஷ்ட பிள்ளையாராக உங்கள் வீட்டில் கல்யாண கோலங்கள் ஏற்படணும்னா இந்த வாட்டி கல்யாண கணபதியாக அருளுவர். எங்கள் வீட்டில் ஒரு காரியமே நடக்க மாட்டேங்குது, விநாயகா நீ தான் கொடுக்கணும் அப்படின்னா சித்தி விநாயகராக உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் இந்த வாட்டி. ஏன்னா பாருங்க, அதே போன்று பார்த்தீங்கன்னா எனக்கு செல்வம் கண்டிப்பாக வேணும், செல்வ கணபதியாக வருவர். எனக்கு வித்யா கணபதி, அதாவது படிப்புக்காக வேணும், வித்யா கணபதியாக வந்துடுவர். நான் பரதநாட்டியம் கிளாஸ் எல்லாம் கற்றுன்னு இருக்கேன், வச்சுன்னு இருக்கேன். வாத்தியங்கள்லாம் நர்த்தன கணபதியாக வந்துடுவர். இந்த மாதிரி பிள்ளையார வேண்ட எல்லா காரியமே, உடல் ஆரோக்கியம் தான் சார் மெயின். வீட்டில் எல்லாத்துக்கும் நோய் 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 என்ன பண்ணுற, சக்தி விநாயகராக வந்துடுவர். இந்த மாதிரி சக்தி விநாயகர், சித்தி விநாயகர், வர சித்தி விநாயகர், செல்வ விநாயகர், லக்ஷ்மி விநாயகர், வித்யா கணபதி, நர்த்தன கணபதி, இப்படி பல்வேறு கணபதியாக அருளக்கூடிய அந்த பிள்ளையார் பெருமானை இது வரைக்கும் நான் பிள்ளையார் சதுர்த்தியில் விநாயகரை வாங்கினதில்லை, வச்சதில்லை. இந்த மாதிரி ஒரு அருமையான நாள் கிடைக்காது. உடனே கடகட கொடுன்னு ஓடுங்கோ, பிள்ளையாரை வாங்கிட்டு வாங்க, வீட்டில் வைங்கோ. உங்கள் வீட்டில் இது ஒரு பெரிய பாக்கியத்துக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வெற்றியான நாளாக அமையும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர்.